மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி. ஐயோ இப்போ என்ன செய்யறது தெரியலையே. ஏன்னா இவர் வந்து ஆறுக்குடைந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆறுக்குடையவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ஆறுனா என்ன? எதிரி. என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்வேன், என்னை யார் வேணா எதிரின்னு நினச்சிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. வேறு வேலை இல்லை சார், எவன் வேணா என்னை எதிரின்னு நினச்சிக்கோங்க, ஆனால் நான் யாரும் எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, நிறைய பேருக்கு வியாதியே சரியாக மாட்டேங்குது. ஏன் தெரியாம? வாழ்க்கையில் மது அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு தூரம் ஒரு குடும்பத்தை அழிக்கும் என்பதை நேரில் கண்டவன் நான். அதனால் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் வருகின்ற கேஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மது நம் உயிரைக்கு மட்டுமல்ல நம் குடும்பத்தையும் சேர்த்து குடிக்கிறது என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி. ஐயோ இப்போ என்ன செய்யறது தெரியலையே. ஏன்னா இவர் வந்து ஆறுக்குடையவன் ஆட்சி பெற்றா என்ன ஆகும்? ஆறுக்குடையவன் ஆட்சி பெற்றா பொதுவாக கெட்டது நடக்கும், ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். எப்படி சொல்லுங்க? ஏன்னா குரு பார்க்குறாருல, அப்போது ஆறுக்குடையவனை ஆட்சி பெற வச்சு குரு ஆட விட்டு பார்க்கறது, அதெல்லாம் பண்ணுவார். ஒரு எதிரி இருக்கார், அவனை ஆட விட்டு பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த நேரம். இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆறுக்குடையவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ஆறுனா என்ன? எதிரிகள். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்வேன், என்னை யார் வேணா எதிரின்னு நினச்சிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. வேறு வேலை இல்லை சார், எவன் வேணா என்னை எதிரின்னு நினச்சிக்கோங்க, ஆனால் நான் யாரும் எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. எதிரி என்றால் என்ன என்பதில் நாம் முதலில் தெளிவு கொள்ள வேண்டும் நண்பர்களே. எதிரி என்பவன் யார் என்றால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் மனது தான் நம் எதிரி. உலகத்தில் மிகப்பெரிய எதிரி உங்களுக்கு யார் தெரியுமா? உங்கள் மனசு தான். உங்கள் மனசை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உலகத்தில் வேறு யாரையுமே ஜெயிக்க தேவையே இருக்காது. உங்கள் மனது தான் முதல் எதிரி. உங்களை வேலை செய்ய விடாமல் கெடுக்கிறது உங்கள் மனசு தான். உங்களை வாழ்க்கையில் உருப்பட விடாமல் கெடுக்கிறது உங்கள் மனசு தான். சாயந்தரம் ஆனால் உங்களுக்கு ஜாலி பண்ண சொல்கிறது உங்கள் மனசு தான். எல்லாமே உங்கள் மனசு தான். உங்கள் மனசு தான் முதல் எதிரி. அந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனதை ஜெயிக்கும் உபாயம் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, சத்ரு சம்ஹாரம் சார், மூணாவது வீட்டு குமார் இருக்கவே கூடாது சார், அவனுக்காக தான் சார் இந்த சத்ரு, அவன் ஒரு சத்ரு, நம்ம வந்து அவனுக்காக. இங்கே பாருங்க, நமக்கு சத்ருவாகிற அளவுக்கு அவனுக்கு தகுதி கிடையாது என்பதை இந்த தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். 6ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது இந்த எதிரிகள் தொல்லை என்பது வளருகிறது. அந்த ஆறுக்குடைய ஒன்றுன்னா நீங்கள் என்கவுண்டர் பண்ண போகிறீங்க. அவர்கள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க. ஓ, இத்தனை நாள் நீ தான் இதுக்கு பின்னாடி இருந்து இயக்கியதா? ஓஹோ, யூடியூப் அப்படிங்கிற மாதிரி நீதானா இதுக்கு காரணம் சொல்லுவாங்கள்ல, யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி நீ தான் இதற்கு காரணமா என்பதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆறுக்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது உடலில் இருக்கிற நோய்கள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, நிறைய பேருக்கு வியாதியே சரியாக மாட்டேங்குது. ஏன் தெரியாம முடியுது தெரியுமா? அவன் என்ன வியாதின்னே அவனுக்கு தெரியாது. நம்ம வருஷத்துக்கு ஒரு 2 தடவை தான் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பே எடுக்கிறோம். அது கூட பாதி ஜீவன்கள் எடுக்கிறதே கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மாதம் ஒரு முறை செக் பண்ண சொல்கிறான் டாக்டர். மாதம் ஒரு முறை செக் பண்ணுங்கிறான். அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாக நீங்கள் செக் பண்ணணும். ஆனால் நம்ம பண்ணுறது என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை கூட செக் பண்ண மாட்டேங்கிறோம். அதுலேயும் வந்து ஏதாவது கன்செஷன் இருக்கா, கார்பரேட் டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்குறோம். உங்கள் உடம்பை நீங்கள் தான் செக் பண்ணணும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது உடலில் இருக்கிற ரோகங்கள் முதல்ல கண்ணு தெரியுது. யூ நீட் டு ஃபோக்கஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சரி பண்ணும், உடம்புல என்ன வியாதிங்கிறதே நமக்கு தெரியாதே. ஆறுக்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது முக்கியமாக கல்லீரல் ப்ராப்ளம். ஆஹா, இத்தனை நாள் இதை பார்க்காம போயிட்டுமே. ஒரு பிரபல சினிமா நடிகர் ஒருவருக்கு இறந்தபோது ஒரு 350 டாக்டர் வந்துட்டாங்க யூடியூப்பை தூக்கிட்டு. 350 டாக்டர். நீங்கள் வந்து இந்த லிவர் சரியாகணுன்னா நீங்கள் காலைல காப்பி குடிக்கணும், லிவர் சரியாகணுன்னா நீங்கள் இந்த பிரஷில் தான் நீங்கள் பல்லு தேய்க்கணும், லிவர் சரியாகணுன்னா நீங்கள் வந்து எப்பா விடுங்கப்பா, உங்கள் பேட்டியை பார்க்காம இருந்தாலே எனக்கு லிவர் சரியாயிருந்தாடே. என்ன ஒருத்தர் சரிங்கிறாரு, ஒருத்தர் தப்புங்கிறாரு. என்ன அப்போ 6ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது கல்லீரல் சம்பந்தப்பட்ட அறிவு, அது ஒரு நாலேஜ். ஏன் கல்லீரல் சம்பந்தப்பட்டதுன்னா அதை குரு பகவான் பார்க்கிறார். குரு பகவான் பார்க்கும்போது கல்லீரல் நோய்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்தால் சரியாயிடும்.
உலகத்தில் இந்த கல்லீரல், கிட்னி இது மாதிரி மேஜர் பார்ட்ஸ் எல்லாமே குரு பகவான் அண்டர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. எதெல்லாம் சென்சிட்டிவ் பார்ட்ஸோ அதெல்லாம் குரு கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனாலுப்பட்ட சனி பெரிய டண்டனகா டான். ஆனால் சனி கையில் என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க? மூட்டுக்கள், ஜாயிண்ட்டு, ஆர்த்ரைட்டிஸ், பெயின், பேக் பெயின், இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத மேட்டர்லாம் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் ஜென்ரலாகவே செய்கிறவர். அவர் கையில் பெரிய பெரிய பவர் கொடுத்துட்டா எங்கடா கொலை பண்ணிடுவாருன்ட்டு இந்த மாதிரி மேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சாஃப்ட் பர்சன் குரு. அவருக்கு ஹேண்டில் பண்ணுற டிபார்ட்மெண்ட் எல்லாமே மேஜர் டிபார்ட்மெண்ட். கல்லீரல், கிட்னி, லிவர், இதெல்லாம் இருக்குது பாருங்கள், மண்ணீரல், இதெல்லாம் குரு. ஏன்னா அவர் பொதுவாக புதுசாக ஒன்றும் தப்பு பண்ண மாட்டார். பாவம் போனால் போதுன்னு விட்டுருவாருங்கிறதுனால அவர் கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த குரு செவ்வாயை பார்க்கும் பொழுது மிதுனராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் நான் உடம்பை கெடுத்துக்கிட்டேன், நீ ஒளி, நீ தான் வழி, ஓ யா தி நீ உடம்பை உருக்கேற்றுங்க. உடம்பை முறுக்கேற்ற போகிறீங்க. கபிலனை போய் பாருங்கள். யார் மிஸ்டர் கபிலன்? மிஸ்டர் கபிலன் சார்பட்டா பரம்பரையில் இருப்பார். அவர் போய் பாருங்கள். அதே சார் அவர் நான் எப்படி சார் பார்க்குறது? அவர் பாட்டை போட்டு பாரு மேன். ஸோ அப்போது அந்த கபிலன் என்ன பண்ணுறாரு, அந்த படத்தில் வர்ற மாதிரி இந்த பீடி ராயப்பா மாதிரி ஒரு ஆளை பார்க்குறீங்க, போட்டிங் எடுக்கிறீங்க, அந்த பழக்கத்தை கீழே போட்டு உடைக்கிறீங்க. வாழ்க்கையில் மது அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு தூரம் ஒரு குடும்பத்தை அழிக்கும் என்பதை நேரில் கண்டவன் நான். அதனால் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் வருகின்ற கேஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மது நம் உயிரைக்கு மட்டுமல்ல நம் குடும்பத்தையும் சேர்த்து குடிக்கிறது என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். 6ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் வரும் பொழுது இந்த மதுவினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தீரும். காரணம் என்னவென்றால் அதை குரு பார்க்கிறார். குரு சந்திர யோகத்தால் உங்களுக்கு இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மதுதான் பிரச்சனையா சார்? அப்போ தம் அடிக்கலாமா சார்னா அதுவும் தான் ப்ராப்ளம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உடம்பை கெடுக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் 6 கோடிவன் ஆட்சி பெறும் பொழுது உடலார் என்ன சொல்லுவாங்க, உடலார், அந்த திருமூலர் வார்த்தை மாதிரி தான், உடம்பார் அழிந்தால் உடலார் அழிவார், உயிரார் அழிவார். ஸோ அப்போ இந்த உடம்பார் அழிந்தால் உயிரார் அழிவார்னா என்ன அர்த்தம்னா, இந்த உடம்பு தான் முக்கியம். உடம்பு போனால் எல்லாம் போச்சு. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். உடம்பை பற்றிய நாலேஜ் கொடுக்குறார். ஜிம்முக்கு போகிறீங்க, ஷூட்டை போடுறீங்க, ஜிம் ஷூட் போடுறீங்க, செல்ஃபி எடுக்கிறீங்க, ஸ்டேட்டஸில் வைக்கிறீங்க. இன்னிலேருந்து தட்டுறோம் தூக்குறோம். இந்த டிசம்பருக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், பாடி பில்டராக மாறிடுறோம். ஒரே 2 மாதம் ஜிம்முக்கு போகிற எல்லாரும் போய் பாருங்கள். பிடி ஃபஸ்ட்டு போனோன்னே ஐ வாண்ட் பிடி. பர்சனல் ட்ரெயினர் இல்லாமல் நான் எதுவுமே ஒர்க் பண்ணுறதில்ல. பர்சனல் ட்ரெயினரை கூப்பிட்டு ஹாய் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது எனக்கு, உங்களுக்கு அவருக்கு டார்கெட் கொடுப்பாரு. டிசம்பர் 31 நான் ஒரு பாடி பில்டர் ஆகணும். அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. டக்குன்னு ஊசி போட்டால் போண்டா கோழியாக தான் ஆகும். பிராய்லர் கூலிக்கு தான் ஊசி போட முடியும். உங்களுக்கெல்லாம் ஊசி போட முடியாது சார். ஒர்க் அவுட் பண்ணால் தான் சார் உடம்பு ஏறும். அதெல்லாம் நான் ஒர்க் அவுட்டே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக பாடி பில்டர் எப்படி ஆகுறது? செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றால் ஸ்ட்ரைட்டாக பாடி பில்டர் ஆகலாம் உங்களுக்கு. அதனால் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றுட்டாரு. உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் இனிமேல் 6 பேக் 8 பேக் சத்தியெல்லாம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அப்போ செவ்வாய் ஆட்சி பெற்றால் என்ன ஆகும்? பெண்களுக்கு என்ன ஆகும்? ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குது சார். பொதுவாகவே பெண்கள் சந்திக்கிற பிரச்சனை தான் இந்த மாதிரி. ஹெச்பி கம்மி, ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள் கம்மி, எல்லா அணுக்களும் சரியாயிரும். உங்களை குரு பகவான் எடுத்து செவ்வாய் பகவான் குரு பார்ப்பதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, குரு மங்கள யோகம் ஏற்பட்டு உங்களுடைய உடம்பு சரியாகிறது. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.